5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பிரதமர் நரேந்திர மோடியை தில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். மேலும் அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் கலந்துரையாடுகிறார். அப்போது சிங்கப்பூர் அதிபருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக குடியரசுத் தலைவர் விருந்தளிக்கிறார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்துடன் அந்நாட்டு அமைச்சர்கள், எம்பிக்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் வந்துள்ளது. இதனிடையே தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிங்கப்பூர் அதிபருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பாதுகாப்பு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் தர்மன் சண்முகரத்னம் ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவும் சிங்கப்பூரும் இயற்கையான கூட்டாளிகள் என்றார். Sustainability is a major priority for both India and Singapore, and there too we are working actively to look at for the corridor for renewable energy between India and Singapore can be achieved. I'm optimistic for our relations with India. I'm optimistic because our leaders see eye to eye. We are natural partners, as I mentioned, and we both share. In Singapore is invested in India's ambition to be a developed country, Dixit Bharat, by 2047. பின்னர் அண்ணல் காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட் சென்ற சிங்கப்பூர் அதிபர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்.